பருப்பு போலி யாருக்கு தான் பிடிக்காது? கம கமன் நெய் ஊற்றி சாஃப்டாக சுட சுட கடை ஸ்டைல் பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல்லோ கலர் வர்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 hour ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்க. 1 கப் பருப்பு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. நம்ம உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. நீங்கள் பருப்பு போடும்போது தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா போடுங்க. அப்போ தான் அந்த பூர்ணத்தை நீங்கள் அடுத்த நாள் வச்சா கூட ரீயூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம இதில் கோகோனட் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இதை ஒரு 4-5 விசிலுக்கு நல்லா பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பருப்பு வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். பருப்பு நல்லா வெந்திருக்கணும், நல்லா அமுக்குன உடனே மேஷியாக வெந்திருக்கணும். பிகாஸ் நம்ம இதை பூர்ணமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இது நல்லா வெந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பருப்பில் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, எப்படியும் அது வற்றி போயிடும். நம்ம வச்சுருக்கிற அதே கரண்டியை வச்சு பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேஷர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போது ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஜாகரி ஒயிட் கலர் ஜாகரி யூஸ் பண்ணுறேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் போலி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெல்லம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சில வெல்லம் கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். அந்த மாதிரி கசப்பு தன்மை கொடுக்குற வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் 5 ஏலக்காய் உடைச்சி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நான் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போது வெல்லம் நல்லா பருப்பு கூட சேர்ந்து இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் ஆட் பண்ணால் தான் நமக்கு பூர்ணத்தோட உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப கொலன்னு தண்ணியாக கையில் ஒட்டும். இப்போ மறுபடியும் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு பெரிய பிளேட்டில் பூர்ணத்தை நல்லா ஓப்பனாக ட்ரை ஆக விடுறேன். பூர்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனில் இருந்து கீழே போடும்போது நல்லா கெட்டியாக கீழே விடணும். அப்போ தான் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி அதுக்கு மேலே பாலித்தீன் பேப்பர் நான் வைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் போலி தட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பூரிக்கட்டையில் ஒட்டாமல் கையோடு நல்லா வரும். இலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி கையில் நான் மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். மாவு கம்மியாகவும் பூர்ணம் அதிகமாகவும் இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மாவை இந்த மாதிரி கையால் நல்லா பெருசாக கையில் தட்டி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போது இதுக்குள்ளே நான் பூர்ணம் வச்சு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் கையாலே தட்டி எடுத்துக்கிறேன். சில பேர் உருளையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பூர்ணம் எல்லாமே வெளியே கிழிஞ்சு வந்துடும். ஸோ கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதை கையாலே நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. தவா நல்லா சூடான பிறகு நீங்கள் தட்டி வச்சுருந்த போலியை போட்டு அதுக்கு மேலே நல்லா நெய் தூவி விட்டுக்கோங்க. நெய் கீழே அடியில் பிடிக்கும், அதனால் அது கூட கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப கருக விட வேண்டாம். அவ்வளவுதான், ரொம்ப சாஃப்டான பருப்பு போலி ரெடி.